Hi guys, gold trading weekly recap பார்த்துடலாம். And this week நம்மளுக்கு 4 trading days. Friday லீவு அமெரிக்காவில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால என்எஃப்பி வீக். ஃப்ரைடே லீவ்னா நம்மளுக்கு தேர்ஸ்டே என்எஃப்பி வந்துடும். ஸோ தேர்ஸ்டே நம்மளுக்கு ட்ரேட்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் 3 டேட்ஸில் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோன்ற ட்ரேட்ஸ் சிம்பிள். ப்ரீவியஸ் வீக் ஐஸ் அண்ட் லோஸ் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு செல் கண்டினியூஷன் வீக்காக தான் இருக்கும்னு பார்த்தேன். பட் இந்த மாதிரி வீக்காக முடியும் போது ஒரு டவுட் இருக்கு. மேபி நம்மளுக்கு செல் ஆகுமா இல்லை ஒரு ரீட்டர்ஸ் போகுமான்னு. அதுக்கு முன் வீக் எப்படி நம்ம ஈஸியா செல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்க வந்து மார்க்கெட் ஐஆர் டேப் ஆச்சு. ஸோ இதுக்கான பிஎஸ்எல் எடுத்தா எஸ்எஸ்எல் வந்தாகணும். ஸோ ஈஸியா வந்துருச்சு. பட் ஒரு பாடி க்ளோஸ் வச்சு ஒரு கண்டினியூஷன் கொடுக்கல. மார்க்கெட் வந்து பை தான் போயிருந்தது. நான் டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர் எல்லாம் மார்க் பண்ணி செல் கண்டினியூஷன் கொடுக்கும் 3886 வரும். தென் 3800 லெவல்லாம் கிராஷ் ஆகும் தான் பார்த்தேன். பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பைஸ் மாதிரி தான் இருக்கு சின்னதா. சரிங்களா? அப்புறம் மண்டே மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. இந்த ஹை டு லோக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, சாரி, ஃப்ரைடே கொடுத்துருந்ததா? 4 டைம் ஃப்ரேம்ஸ் போய் நம்ம பார்க்கலாம். சரி, 4 டைம் ஃப்ரேம்ல எக்ஸாக்ட்லி ஒரு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் இருக்கு. அந்த டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எலுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து என்ன இருந்துச்சுன்னா 4 ஹவர் ஐஎஃப்இஜி. நான் பண்ண வியூ நம்ம வந்து இன்ட்ராடே தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோல்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் நான் ரீகேப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு லைவ்ல கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறோன்றது நம்மளுடைய ப்ராக்டிசஸை பொறுத்து தான் இருக்குது. பேக் டெஸ்டிங் எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைவ் மார்க்கெட்டை நல்லா டீசெண்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஐஆர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர் ஐஎஃப்இஜி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த பை ஃபேராலிக் அப்போ மார்க்கெட்டிங்க செல் கேண்டில் க்ளோஸ் வச்சு இன்வாலிடேட் பண்ணியாச்சு. தென் நம்ம இங்கே லண்டனில் போயிட்டு என்ட்ரி பார்க்க போகிறோம். அரௌண்ட் மினிமம் இது வரைக்குமா நம்ம டிபி வச்சா ஓகே. ஓகே, இது ஏன் வைக்கலாம்னா ஏதாவது ஸ்வீப்பு. ஸோ அங்கே வரது ரொம்ப கஷ்டம். இதுக்கே வந்து நம்ம 9 o'clock ஆயிருக்கு. வில் சி. சரி, நெக்ஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேம். ஜஸ்ட் வேற என்ன பீரியட்ஸ் இருக்கா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. சரி, இந்த 1 hour டைம் ஃப்ரேம்ல இது நல்ல ஒரு கிளியரான ஐஎஃப்இஜி. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஒரு எஃப்இஜி இருக்கு, தெரியுதுங்களா? 1 hour எஃப்இஜி இருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட் 1 hour எஃப்இஜி. கன்சிடர் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். எப்போ மார்க்கெட் டாப் ஆனோம் 2 o'clock இருந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, 2 o'clock தொட்டிருக்கு. தென் 15 minute டைம் ஃப்ரேம் அண்ட் 5 minute டைம் ஃப்ரேம் ரெண்டுத்துல எது எக்ஸிகூஷன்ஸ் நல்லா இருந்தாலுமே நம்ம பண்ணிடலாம். 15 minute டைம் ஃப்ரேம்லேயே சூப்பராக இருக்கு. என்ன சூப்பராக இருக்குன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எம்எஸ்எஸ், தென் நீங்கள் ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஃபெராலி கேப்போட மார்க்கெட் பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் ஆயிருக்கு. தென் செல் ட்ரேட் எஸ்எல் இங்கே வச்சிருங்க. சரியா? டிபி இந்த லோ வைக்க போகிறோம். அரௌண்ட் ஒரு 3.6 ஆர்ஆர் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, 3.6 ஆர்ஆர். வி ஹாவ் டு ஹோல்ட் ஃப்ரம் 2 AM. அதுல இருந்து 10:15 2 AM நான் வந்தோடனே என்ட்ரி ஆகும் இல்லை. இந்த பாருங்க, ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அங்கே 2.5 hours இருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். அது என்ட்ரி எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கும். தட்ஸ் இட். இதான் நம்மளுடைய மண்டே என்ட்ரி. நியூயார்க்ல எதுவும் பெருசாக என்ட்ரி ஆப்னா ஆகல. லண்டன் எடுத்தது அப்படியே கண்டினியூஷன் ஆயிருக்கு, அவ்வளோதான். தென் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தா அப்படியே நைட்டு ஃபுல்லாக மார்க்கெட் இறங்கி நெக்ஸ்ட் டே ஏஷியன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக போய் டிபி ரீச் ஆயாச்சு. ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேங்களா? அது பார்த்தா 7 hour வருது. பட் நம்ம ஹோல்ட் பண்ணல. இன்டர்டே டிபி மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கைஸ். தட்ஸ் இட். இது முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்தது டே டைம் ஃப்ரேம் போகலாம். மண்டே மார்க்கெட் ஒன்றும் அந்த அளவுக்கு செல் ஆஃப் ஆகல. அதோட கண்டினியூஷன் டியூஸ்டே செல் ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக டிபி எடுத்துட்டான். எப்பவுமே இந்த வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் டைம் ஃப்ரேம்ஸோட டிபி எடுத்த பிறகு மார்க்கெட்ஸில் தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணி ஏஎம்டி நடக்கிறதோ ரொம்ப சாதாரண விஷயம் தான். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதா இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ஏஎம்டி கொடுத்துட்டு நான் தருதான்னு பார்ப்போம். சி, லுக்கிங் இட் ஹாஸ் த ரிலேட்டிவ் ஹைஸ் 1 2 ரிலேட்டிவ் ஹைஸ். ஸோ அதை ஒரு பிஎஸ்எல் தான் பார்க்குறேன். மார்க்கெட் அதை போயிட்டு எடுத்துரும்னு சொல்லிட்டு அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பிஎஸ்எல் தென் அப்சல்யூட்லி இந்த ஐஆர்எல் வந்து ஃபாலோ ஆகுன்றதான் என்னோட எய்ம். பட் அங்கே வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகல. டைம் ஃப்ரேம் ஐஆர்எல் டியூஸ்டே போராஸ் ஒரு பக்கா ஸ்வீப்பு. நம்ம 1 o'clock உள்ளார போகலாம். ரொம்பலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஐ வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிபி தத்தான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் 1 hours. ஏன்னா அது வரைக்கும் ஈக்குவலைஸ் வேற இருக்கு, தெரியுதுங்களா? சப்போர்ட்டிங்கா ஹெச்டிஎஃப்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிட்டு போவோம்ல, அதை பாருங்க. உங்களுக்கு இன்வெர்ஷன் ஃபெராலி கேப், ஒரு செல் ஃபெராலி கேப் டிஸ்கவுண்ட்ல கிரியேட் ஆயிருக்கு.
அதை மார்க்கெட் பை கேன்ல வச்சு இன்வாலிடேட் பண்ணிருக்கு. நீங்க உள்ள போய் ட்ரேட் எடுக்க போறது 2 மணி தான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே, பிளென்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஜஸ்ட் அதை அனலைஸ் மட்டும் பண்ணா போதும். எப்படி இருந்தாலும் இங்க டார்கெட் ரீச் ஆயிட்டு கண்டினியூஷன் அதுக்கு ப்ரீமியம் அது போகணும்ல, மார்க்கெட் அகைன் செல் ஆகுது. அந்த மாதிரி யோசிங்க. சரிங்களா? இது 1 hour ஃபேர் வேல்யூக்க வித் 15 மினிட் பிடிஆரே 1 hourலேயே சின்னதாக இருக்கு போல, 15 மினிட்ல தான் பெருசா இருக்கு ஃபேர் வேல்யூக்க. ஓகே, சரி, நம்ம என்ட்ரி எடுக்க போகிறது 2 o'clock. உள்ள வந்தோடனே கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி தான் கைஸ் இருக்கு இந்த என்ட்ரி மட்டும். தென் சிபிட் தட்ஸ் இட். ஒரு 3.2 ஆர்ஆர் அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு 3.5, இது ஒரு 3.2, அரௌண்ட் ஒரு 7 ஆர்ஆர் வச்சுக்கோங்களேன். வித்தின் இந்த 45 மினிட்ஸ்ல டிபி ரீச் ஆயிருக்கு. நல்ல என்ட்ரி, குயிக் ப்ராஃபிட்ஸ். அப்புறம் ஒரு 4 hour டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நியூயார்க்குக்கு எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா? நியூயார்க் பொறுத்த வரைக்கும் லுக்கிங் லைக் எனக்கு தெரிஞ்சு இது ஓபி 4 hour ஓபி. மார்க்கெட் அங்கே ரியாக்ட் பண்ணுது, பட் அகைன் வந்து செல்லு ஒரு லோவர் லோ மேக் பண்ணல கைஸ், அப்படியே போயிட்டு இருக்கு. சரி பார்ப்போம், சும்மா என்ட்ரி அப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். 10 AM குட், 10 AM ரிவர்சல், 5 மினிட்ஸ் நல்லா இருக்குல்ல ஏஎம்டி பேட்டர்ன். பார்த்தீங்களா? அக்யூமுலேஷன் வித் மேனிப்புலேஷன் தென் ரிவர்சல். எனக்கு எங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம், இங்க எடுத்திருந்தா அது கொஞ்சம் அக்ரெசிவ், பட் அது ஒண்ணுதான் என்ட்ரி. ஏன்னா எம்எஸ்எஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இதுக்கே டைம் ஆயிடுச்சு பாருங்க. இங்கதான் வந்திருக்கும் உங்களுக்கு என்ட்ரி. எஸ்ல எடுத்துட்டு வந்து நீங்க இங்க வைப்பீங்க, பட் நான் சொல்றேன் இங்கே வச்சாலே போதும். ஏன் ப்ரோ, இது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ரொம்ப எஸ்ல எடுத்துட்டு போயிட்டு டாப்ல வைக்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஓரளவுக்கு இந்த கேண்டில்ஸ்ல வச்சா போதும். ஏன்னா அதுக்கு மேலே நீங்க ஹோல்ட் பண்றது எதுவும் கிடையாது. அதான் லாஸ்ட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கும் மேல மார்க்கெட் போகுதுன்னா நீங்க ஹோல்ட் பண்ணி டிபி எல்லாம் ஒன்றும் பிடிக்க போறது இல்லை. மினிமம் இந்த எஸ்எஸ்எல் மார்க்கெட் வரணும். அதுக்கே ஆயிருக்கு கைஸ். இது வேலைக்கு ஆகாது. நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கணும். வேலைக்கு ஆகாது மீன்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ்லி செம்ம என்ட்ரி அரௌண்ட் நீங்க மேக் பண்ணிருப்பீங்க நிறையவே. 5.5 ஆர் அது ஓவர் நைட் ஹோல்டிங் வரும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு 1:1 அந்த மாதிரி புக் பண்ணிட்டு போயிருப்போம். 1:1, 1.5 தட்ஸ் இட். பைல் ஆல்ரெடி நம்ம 3.2 ஆர் பார்த்தாச்சு. இருந்தாலும் அது 4 hour ஓபி, ஸோ அங்கே ரியாக்ட் ஆச்சேன்னு பார்த்தோம். அவ்வளோதான். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன முடிஞ்சிருக்கு? 2 days. வென்ஸ்டே இந்த பாருங்க, டியூஸ்டேவும் லிக்விடிட்டி எடுத்திருக்கோம். வென்ஸ்டே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். சுத்தமாக ஐடியா இல்லை. 4 hours இதுதான் ரிஜெக்ஷன் பிளாக்னு சொல்லுவாங்க. மாதிரி மார்க் பண்ணுவாங்க. அவங்க வாட்டர் பிளாக்ல இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருப்போம்ல, இப்படிதான் பார்ப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஆர்டர் பிளாக்காவே இருக்கு. இதை 1 hourலயும் இப்படி போடுவாங்க. இப்படி போட்டால் ரிஜெக்ஷன் பிளாக். அவ்வளோதான் கைஸ், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நீங்க இதில் சிம்பிளா என்ன பண்ணலாம், இது 1 hour ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க எஸ்எலா வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஓவர் நைட்டா மார்க்கெட் செல்ஸ் ஆனது. தென் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு 2, 3, 4, 5 ஃபுல்லா கன்சல்டேஷன் தான். 15 மினிட் டைம் ஃப்ரேம் எனிதிங் என்ட்ரி எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். கில் ஜோன்ல கிடைக்கணும், அதான் மேட்டர்ஸ். இது ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல மார்க்கெட் என்ட்ரி கொடுத்துருக்கு. எப்போ என்ட்ரி கொடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் பிளாக் உடச்சு மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கணும். வச்சு உடனே தொட்டிருக்கு. பர்ஃபெக்ட். இங்கெல்லாம் செல் ஆகாதானா அதுவே ஃபுல்லா ஹெச்ஆர் மார்க்கெட் லிக்விடிட்டி. ஸோ அவங்க மார்க்கெட் எடுக்க தான் போகுது. 4 AM என்ட்ரி கொடுத்துருக்கான். 4 AM என்ட்ரி கொடுத்துட்டு நம்மளுடைய டார்கெட் எதுன்றதை நம்ம பார்க்கலையா? டைம் ஃப்ரேம்ல இருக்கு, பார்த்துலாம். அட்லீஸ்ட் 1 hourல டார்கெட்ஸ் தெரியணும். சரி, நம்ம டார்கெட் ரொம்ப ஈஸி. போஸ்ட் இந்த 1 hour எஃபிஜி வைப்போம். இங்கே வைக்கலாம், ஈக்குவலைஸா தான் இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது வேணா இதை ஒரு டார்கெட்டா வச்சுக்கலாம். சரியா? ஆமா, ஈக்குவலைஸா இருக்கு. ஓகே, அதே டார்கெட் தான் பக்கா. கரெக்டா மார்க்கெட் அங்கே போய் ரீச் ஆகும்போது டைமு 7:45, 4 மணி நேரத்துக்கு ப்ரீ மார்க்கெட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ரீச் ஆயிடுச்சு. இதுவே உங்களுக்கு நல்ல ஆர்டர். 4.5 ஆர்டர் ஆல்ரெடி வி மேட்
அரௌண்ட் 7 to 8 RR. இது ஒரு 4.5 RRனா அந்த 10+ RRல ஒரு வீக்குக்கு ரொம்ப அதிகம். நல்ல ப்ராஃபிட்ஸ் அது. சரிங்களா? நீங்க ஹோல்ட் பண்ணிருப்பீங்க மீன்ஸ் இந்த டே டைம் ஃப்ரேம்ல ரெண்டு ரிலேட்டிவ் ஐ சொன்னேன்ல, இதோ 3 ஆயிடுச்சு, 1 2 3. அப்படி பார்த்திருந்தா உங்களுக்கு ஹோல்டிங் தான் இது. ஹோல்டிங் ஆகியிருந்தால் அப்சல்யூட்லி சம என்ட்ரி அடிச்சிருக்கு 10.5 RR. சரிங்களா? யூ ஹேவ் டு ஹோல்ட் சம என்ட்ரி. அப்படி இல்லைன்னா கூட ஏன்னா 1 ஹவர்ல இருந்து திருப்பி ரீஎன்ட்ரி பிடிக்க பார்க்கலாமா? ஸ்பீக் ஒன்று மார்க் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ப்ரோ மேலனா எஸ்எஸ்எல் எடுத்தாச்சு, பிஎஸ்எல் போயே ஆகணும், அவ்வளோதான். நான் செகண்ட் டைம் வரும்போது பார்த்தேன், பட் அது பிடிஆரே 1 ஹவர் எஃப்இஜி அண்ட் ரிஜெக்ஷன் பேக்ல இருந்து போயிடுச்சு. இங்க 1 ஹவர் இருக்கு, இதுல இருந்து 5 மினிட்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரேடா கன்வெர்ட் ஆச்சுன்னா உண்டு, என்ன கிடையாது. 5 மினிட் இங்கே லெஃப்ட் சைட்ல ஒன்றும் கிடையாது கைஸ், ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டிஸ் தெரியுதா? கொஞ்சம் 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 லிக்விடிட்டி. எதனா இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா இதுதான் ஐஎஃப்இஜி. அதை பாடி க்ளோஸ் மார்க்கெட்டிங் வச்சாச்சு, வச்சா அடுத்த செகண்ட் நீங்கள் இதில் அடிச்சிருந்தா தான் உங்களுக்கு என்ட்ரியே எல்லாம் கிடையாது. பிரேக்கர்லாம் வெயிட் பண்ணினா கூட வேலைக்கு ஆகாது, இல்லை வந்து தொடுன்னு பார்த்தா கூட வேலைக்கு இருக்காது. நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். இது ஓகே ஃபைன், நீங்கள் இது வரைக்கும் எஸ்எல் வச்சாலுமே போதும். இன்னும் பெருசாக மார்க்கெட் வந்து அடிச்சிட போகிறது கிடையாது. இதுதான் 2 டேல இது ஃபர்ஸ்ட் டிபி. அதுக்கு மேலே ஐஆர்எல் போச்சுன்னா செகண்ட் டிபி. 1 3 RR இல்லை ஒரு 2.5 RR ஏன்னா இப்படிதான் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஆல்ரெடி இதுவே உங்களுக்கு ஒரு 4.5 RR, இது ஒரு 2.5னா ஒரு நல்ல என்ட்ரி தான். சரிங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு 12.5 RR மேலே மேக் பண்ணியிருப்போம். அங்கேருந்து செல் ட்ரேட்ஸ் வேறு கிடச்சிருக்கு கைஸ், பரவாயில்லையே. உடனே ரியாக்ட் ஆயிருக்கு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல இருந்து. இதை பாருங்க, நீங்கள் ஒரு 0.5 வச்சிருந்தா கூட போதும். இது ஸ்ட்ரக்சருக்கு, இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 0.5 வச்சிருந்தா கூட அது ரீச் ஆகிறதுக்கு ஓகே. மிட் நைட் ஆயிருக்கு, அவுட் ஆஃப் த கில் ஒன் ட்ரேடா இல்லை 10:55 தான், பட் இங்கே முடிஞ்சு போச்சு. 12 o'clock வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 1 hour கூட இருக்காது. பட் வேண்டாம், வா இவ்வளோ பேர் மூவ்மெண்ட் பிடிச்சோம்ல, திருப்பி திருப்பி பிடிச்சிருக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, இது முடிஞ்சது. வென்ஸ்டே தென் டர்ஸ்டே ட்ரேட்ஸ் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா என்எஃப்பி சரி, ஆனா இது சுத்தமா அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து இங்க வந்து செல்லாதான் தான் பார்த்தேன், அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸும் இருக்கு, பட் பெருசா ட்ரேட்ஸ் இல்லை, அவ்வளவுதான். நான் ஆஃப்டர் என்எஃப்பியாவது ஒரு மூவ் இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், பட் மூவ் இல்லை. எதுலையுமே பெருசா என்எஃபிக்கே மூவ் கிடையாது. ஃபெராலி கேப் இங்கே டேப் ஆகல. இது 1 hour ஃபில்ஸா இருக்கும். 1 hourல ஃபில்லு பக்கா. தென் இதுலேயும் ஒரு ஸ்டெப்பு 20 என்ன 20 21 இதுலேயே முடிஞ்சு போச்சு. ஏசிலேயே முடிச்சிட்டானுங்களே, அப்போ எங்க இந்த என்ட்ரி? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை பாருங்க. இது 2 o'clockலேருந்து 5:30 வரைக்கும் ஒன்றும் இல்லை. திரும்பி நம்ம 8 உள்ள வர போகிறோம். அதில் வந்து என்எஃப்பி ஒன்றும் நம்ம பண்ணுறாங்க. ஓ சாரி 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 கைஸ், இங்கேருந்து பார்க்கணும். நான் ஃப்ரைடே போயிட்டேன். தேர்ஸ்டேவோட ஏஷியன்னா அது ஃப்ரைடே போயிடும். சாரி, ஃப்ரைடே போயிடுச்சு. வெயிட் a minute. இப்படிதானே மார்க்கெட் முடிஞ்சது. ஓகே, இதுதான் ஓகே. வெனஸ்டே 20ன்றது தான் தேர்ஸ்டேக்கான ஏஷியனு, நான் மாற்றி போயிட்டேன். ஓகே சி, இது வந்து ஒரு ஃபெராலி கேப் டேப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்துருச்சு. இந்த லோக்கும் ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் இவ்வளோ பெரிய செல்ஃப் ஃபெராலி கேப் டிஸ்கவுண்ட்ல இருக்கு, ப்ளஸ் அதை வந்து மார்க்கெட் இன்வாலிடேட் பண்ணி மேலே போயிட்டு அகைன் வந்து தொட்டாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு எதனா என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். 15 மினிட் 5 மினிட் ரெண்டு திரும்ப சர்ச் பண்ணுவோம். ஐ திங்க் எனக்கு இங்கே ஃபுல்லாக கன்சல்ட் ஆகிட்டு என்எஃப்பி மேலே அடிச்சிச்சு. நோ என்ட்ரி. என்எஃப்பியில் நான் உட்காருவேண்டா அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் விடணுமே, ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்டே கிடையாது. ஆஃப்டர் த என்எஃப்பி நோ என்ட்ரி கைஸ். மண்டே டு வெனஸ்டே அரௌண்ட் வி மேட் 11 to 13 hour. அதுவே போதும். சாலிட் பர்ஃபார்மன்ஸ்
இந்த ட்ரேட் ஃபெனாஸ்டே 2 பைஸ் கிடைச்சது, சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு 2.5 to 3 RR, இது ஆல்ரெடி 4.5 RR. இதுவே நம்மளுக்கு ஒரு 8 to 7 RR வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிட்டோம். டியூஸ்டேஸ் அண்ட் மண்டேல வந்து ஒரு என்ட்ரி, சரிங்களா, 3.RR சொல்லிட்டு. ஏன்னா நல்லாவே இருக்கு. இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீக்லி 2 to 3% எய்ம் பண்ணாலே போதும். 2% ஈவன் என்ன, 2 ட்ரேடு 0.5 ரிஸ்க் வச்சு, 0.5 ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன். அதில் ஒன்னே வந்து 0.5 ரிஸ்க் போன்ட்டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஜஸ்ட் நான் சஸ்டைன் பண்ணணும், சர்வை பண்ணணும், ப்ராஃபிட் வந்து நான் புரிஞ்சுக்கணும், என்கிட்ட வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்க பொறுமையா தான் போய் ஆகணும். யூஆர் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட், நல்ல ஒரு வெல் செட்டில்டா இருக்கீங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அக்ரெசிவ் அப்ரோச் பண்ணலாம். பட் அப்போ ஸ்டே பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் 0.5 RR ஒரு 2 RR எய்ம், அவ்வளோதான். 0.5 ரிஸ்க், அது ஈவன் எந்த அக்கௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க $50 கூட ரிஸ்க் எடுங்க 10Kல, உங்களுக்கு $100 குட் ப்ராஃபிட். வீக்லி 2 ட்ரேட்ஸ் $200. ஏன்னா இது 2%ன்றது நீங்க எதில் எடுத்தாலுமே நல்ல அமௌண்ட் தான், சரிங்களா. ஸோ அது மாதிரி எய்ம் பண்ணுங்க, ஈஸியா நீங்க பே அவுட்ஸ் எடுக்கலாம். சரியா, அக்கௌண்ட் முடிக்கிறதுக்கு 1.5 month 2 month ஆனோட பிரச்சனை கிடையாது. ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க, எல்லாம் அவன் 1 வீக்ல முடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ராக்ரஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சஸ்டைன் த அக்கௌண்ட்.